இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏயு பேங்க்ல ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த மெத்தடில் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% வந்து கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து வேற ஏதாவது ஒரு பேங்க்ல வந்து கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஏயு பேங்க்ல ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து வாங்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் எதுவுமே வந்து தேவைப்படாது. எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் இல்லாம உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து 100% வந்து லைஃப் டைம் ஃப்ரீயா வந்து குடுக்குறாங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற பேங்க்ல கிரெடிட் கார்டு இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு இப்போ ஏயு பேங்க்ல வந்து ட்ரை பண்றாங்க அப்படின்னா சம்டைம் உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா நான் சொல்ற இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு 100% வந்து கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி இன்னொரு நியூ கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீயா வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிறேன் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட நேம் அப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட டீட்டெயில் என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏயு ஸ்வைப் அப் ஃப்ரீ கார்டு ஃபார் கார்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது பழைய கார்டை பேஸ் பண்ணி நமக்கு நியூ கிரெடிட் கார்டு இந்த ஒரு பேங்க்கில் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் இதில் வந்து அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கெட் ஓடிபி கொடுத்ததுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுமே உங்களுக்கு வெரிஃபைட் ஆகும். அதுக்கப்புறமா இதில் உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் பண்ணி விட்டுட்டு அடுத்தது கெட் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நம்மளோட ஆதார் வந்து வெரிஃபைட் ஆயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸோட சிட்டி ஸ்டேட் மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். அடுத்தது நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப். நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அப்கிரேட் யுவர் எக்ஸிட்டிங் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்கும்ல, ஸோ அந்த கிரெடிட் கார்டோட ஃபர்ஸ்ட் 6 டிஜிட் நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்ட்ரு பண்ணிக்க பாருங்க. இது மாதிரி என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்கோட கிரெடிட் கார்டை தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் வச்சிருக்கிற கிரெடிட் கார்டோட டைப்பை வந்து இதில் வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேங்க் ப்ராஸ்பரிட்டி ரிவார்ட்ஸ் கிரெடிட் கார்டா இல்லை கேஷ்பேக் கிரெடிட் கார்டா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் எந்த கிரெடிட் கார்டை எந்த கிரெடிட் கார்டை வந்து நம்ம வச்சிருக்கிறோமோ அந்த கிரெடிட் கார்டோட நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்ததுனால நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எஸ்பிஐல வேறு ஏதாவது கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, டேரெக்டாக உங்களோட கிரெடிட் கார்டோட நேம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து இந்த மாதிரி செலக்ஷன் ஆப்ஷன் வந்து வராது. ஒருவேளை உங்களுக்கு செலக்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்களோ அந்த நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ஸ்வைப் அப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டை இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. அதுக்கு கீழே அந்த கிரெடிட் கார்டோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. ஆல்ரெடி நான் வச்சிருக்கக்கூடிய எஸ் பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெனிவல் ஃபீ ஆனுவல் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹399 ப்ளஸ் டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. பட் இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யுவர் கிரெடிட் கார்டு அப்படின்னு போட்டிருக்காங்களா, இது நம்மளோட பழைய கிரெடிட் கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஆஃபரில் கொடுத்துருக்கிற எக்ஸிட் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத இப்போ நமக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இது வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தான். இதில் வந்து எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. ரெண்டையும் கம்பேரிஷன் பண்ண விதமாக இந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பாட்டமுக்கு வந்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணதுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு டெலிவரி அட்ரஸை வந்து சூஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி அட்ரஸ் ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு வந்து டெலிவரி பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு இந்த 2 அட்ரஸ்க்குமே டெலிவரி பண்ணட்டா நியூவாக ஒரு அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னா ஆட் அனதர் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண போகிற அட்ரஸுக்கு வந்து என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் டாக்குமெண்ட்
டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, அப்புறம் ஆதார் கார்டு, நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர். ஸோ இதில் வந்து உங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில், சம் டீட்டெயில் ஃபில் பண்ணாமல் விட்டுருப்போம், அதை வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி வந்து ஃபில்லிங் ஆயிருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது வந்து உங்களோட ஜெண்டர். அடுத்தது உங்களோட கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணும் அப்படிங்கிறத இதில் நேம் வந்து என்டர் பண்ண முடியாது, ஜஸ்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்மளோட கிரெடிட் கார்டில் எந்த மாதிரி நேம் வந்து வேணும் அப்படின்னு நம்ம டைப் அடிக்க முடியாது. இதில் நேம் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமோட உங்களோட ஃபாதர் நேம் வந்து அட்டாச்சில் இருக்குது அப்படின்னா உங்களோட ஃபாதர் நேமை தான் வந்து கார்டில் பிரிண்டட் ஆகிற மாதிரி காமிக்குது. ஸோ எனக்கு வந்து அப்படி தான் இருந்தது. ஸோ இதில் எந்த நேம் வருதோ அதில் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மதர் நேம், அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட கரண்ட் அட்ரஸோட டைப், இது வந்து ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸ், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கரண்ட் அட்ரஸில் எவ்வளோ இயராக இருக்கீங்க அப்படிங்கிறத நம்பரில் என்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்களா. ஸோ அது வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட கம்பெனி நேம் இதில் இல்லை அப்படின்னா அதர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட கம்பெனி நேம், அப்புறம் இண்டஸ்ட்ரி டைப், எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, அடுத்தது நம்பர் ஆஃப் சர்வீஸ் வந்து கேட்டிருக்காங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த கரண்ட் கம்பெனியில் இருக்கோ அதை இயர் வைஸில் என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம், நீங்கள் வந்து சேலரிடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட 1 மந்த் இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத என்டர் பண்ணணும். நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அதிகமாக எவ்வளோ இன்கம் வாங்குறீங்க அப்படிங்கிறத என்டர் பண்ணணும். அடுத்தது உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுலேயும் நோ தான் வந்து செலக்டடாக இருக்கும். இதை வந்து அப்படியே விட்டுட்டு கீழே அடுத்தது கொடுத்துருக்க 2 டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கிரெடிட் லிமிட்டை இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கான கார்டுமே வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த கார்டில் என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஆரம்பத்திலே நீங்கள் பார்த்தீங்க. மறுபடியும் உங்களோட பெனிஃபிட்டை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து கார்டு ஃபீ அண்ட் பெனிஃபிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கார்டு பற்றின டீட்டெயிலாக இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது இந்த கார்டு வந்து உங்களோட வீடியோ கேஒய்சி எல்லாம் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கார்டு வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ண வேண்டியது ப்ரொசீட் டு வீடியோ கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸுக்கு வந்து ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃபை வந்து அப்லோட் பண்ணணும். இதில் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் டாக்குமெண்ட் நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் உங்ககிட்ட எந்த ப்ரூஃப் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு வீடியோ கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அப்புறம் உங்களோட பேன் நம்பரும் இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் இதை வந்து டிக் மட்டும் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு கண்டிப்பாக வேணும். அடுத்தது வந்து ஒரு ஒயிட் பேப்பர் அப்புறம் ஒரு பேனா இவ்வளோ வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மெயினாக ஹெட்செட் போட்டுக்கோங்க, அப்போ தான் வீடியோ கேஒய்சி வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேஒய்சியை வந்து இமீடியட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு வந்து உங்களோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். அது வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு அப்படின்னா இமீடியட்டாக கார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது நீங்கள் வந்துட்டு பிறகு நான் வந்துட்டு வீடியோ கேஒய்சி வந்து பண்ணிக்கிறேன், இப்போ என்னால் பண்ண முடியாது அப்படின்னா கிளிக் டு ஷெட்யூல் ஏ வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ வீடியோ கேஒய்சி வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான டேட்டு, டைம் இதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இப்போவே நீங்கள் வீடியோ கேஒய்சி வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரிஜினல் பேன் கார்டு, ஒரு ஒயிட் பேப்பர், பேனா இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஹெட்செட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சைலண்டான பிளேஸில் இருந்து வீடியோ கேஒய்சி வந்து பண்ணுங்கள். குயிக்காக முடிஞ்சிடும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, எதுவும் ஃபேக் டீட்டெயில் இல்லை அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே கார்டு வந்து அப்ரூவ் ஆயிரும். மற்றபடி இதுக்கு எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கேட்க மாட்டாங்க. இதில் வந்து இன்னொரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. உங்களோட நேமில் வந்துட்டு இனிஷியல் இல்லாமல் இருந்தது அப்படின்னா ரிஜெக்டட் ஆகும். உங்களால் வந்து அப்ளை பண்ணவே முடியாது, அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்குது. உங்களோட நேமில் வந்துட்டு இனிஷியல் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 100% உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.